கேபிஐ பாலா எக்ஸ்போஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. அந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 மணி நேரங்க அவரை வச்சு செஞ்சுருக்காங்க. ஒரு 2 பேர் உட்காந்துட்டு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா 2 மில்லியன் வியூஸ்க்கு மேலே போயிடுச்சுங்க. நாங்கள் அந்த வீடியோ பார்த்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 2 மில்லியன் பேர் அந்த வீடியோ பார்த்துருக்காங்க. அந்த 2 மில்லியன் பேர் வீடியோ பார்த்துருக்காங்கன்ற தாண்டி கமெண்ட்ஸ் வந்து இப்போ படித்து பார்த்தோம். ஒரு வெகுவாரியான கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு அப்போசிங்காக தான் எல்லாமே இருந்துச்சு. இப்படி வந்து இவரால் வந்து இவ்வளோ தூரம் பண்ண முடியும், இவருக்கு எப்படி இவ்வளோ காசு கிடச்சிச்சு. ஸோ அப்போ அவங்க சொன்ன மாதிரி வெளிநாட்டிலேருந்து தான் வந்து இவருக்கு வெளிநாட்டோட கைக்கூலி தான் இவரா, வெளிநாட்டிலேருந்து அவருக்கு பணம் வருதா, ஃபண்ட்ஸ் வருதா, அதனால தான் இவர் இவ்வளோ தூரம் பண்ணுறாரான்ற மாதிரியான விஷயங்கள் தான் இந்த கமெண்ட்ஸில் வந்துச்சு. இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பலவிதமான குற்றச்சாட்டுகள் வந்து பாலா மேலே வச்சிருக்காங்க. அவர் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்னு சொல்லியிருந்தாருங்க. ஜேர்னலிஸ்ட் அப்படின்றவங்க வந்து யாருமே ஒரு ஜேர்னலிசம் பொறுத்த வரைக்கும் எவிடன்ஸ் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்து எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. பட் இது எல்லாத்தையுமே தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜேர்னலிஸ்ட் வந்து மொத்தமாக எல்லாத்தையுமே எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப்ஸ் எதுவுமே சப்மிட் பண்ணவே கிடையாது, எதுக்குமே எவிடன்ஸ் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பப்ளிசிட்டிக்காவோ இல்லை பாப்புலாரிட்டிக்காக தான் அந்த விஷயத்தை வந்து அவர் வீடியோ போட்டிருப்பார் அப்படின்ற மாதிரியான தாட்ஸ் தாங்க எங்களுக்கு வரும். ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரூஃபே இல்லாமல் அதை எப்படி நம்ம நம்ப முடியும்? ஜேர்னலிசம்னு வரும்போது ஜேர்னலிசம்க்கு ப்ரூஃப் தான் முக்கியம். ஸோ ஒருத்தர் வந்து நல்லது பண்ணுறதுல வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கா அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகத்தை தான் கொண்டு வந்துச்சு. அதுக்கு பதிலளிக்கிற விதமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் கேபிஐ பாலாவும் வந்து அது ஒரு விஷயம் கடைசியில் அவரே சொல்லியிருப்பார் அந்த வீடியோலேயே. ஒரு விஷயம் நல்லது பண்ணுறோன்னா அந்த நல்லது பண்ணுறதுனால மிக இவ்வளோ பிரச்சனை வந்துருமா அப்படின்றனால நான் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோவே போட்டிருப்பாருங்க. அதில் வந்து பாலா என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒன்றும் வந்து வெளிநாட்டு கைக்கூலியோ இல்லை வேறு யாரோ ஒரு இதுக்காக காசு வாங்கிட்டு நான் ஒரு இதாக பண்ணுறேன்லாம் இல்லைங்க. அவர் வந்து என்னுடைய இடம், அவரோட இடம் கால் கிரவுண்டையும் அமுதவாணன்ட்டு ஒரு கால் கிரவுண்ட் இடத்தையும் வாங்கி அந்த அரை கிரவுண்டில் தான் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் வந்து அவர் கட்டுறாருங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய லெவலில் ஹாஸ்பிட்டல் இல்லாமல் ஒரு கிளினிக் தான் கட்டுறன்ற மாதிரி அவரே சொல்லியிருப்பாருங்க. அவர் வந்து என்ன சொல்கிறேன்னா நான் வந்து ஒரு ஈவெண்ட் பண்ணுறேன், நான் வந்து காம்பேரிங் பண்ணுறேன், நான் வந்து படம் நடிச்சிருக்கேன், இவ்வளோ தூரம் பணம் நான் சம்பாதிக்கிறேன்ற பட்சத்தில் சம்பாரிச்ச பணத்தை வச்சு எனக்குன்னு ஒரு பெரிய வீடோ ஒரு லக்ஸரி காரோ வாங்கிக்காமல் எனக்கு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு தோணுச்சு, அந்த நல்லது பண்ணுற விதமாக ஒரு கிளினிக் ஒன்று கட்டுறேன், இது ஒரு குத்தமா அப்படின்ற மாதிரியான ஒரு வாதங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா பாலா தரப்புலேருந்து வைக்கப்பட்டீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸில் வந்து ஒரு முறைகேடு இருக்கிறதா சொன்னாங்க. அந்த ஆம்புலன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 94 வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. அந்த ஆம்புலன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து வாங்கி அதை அவர் டெடிகேட் பண்ணியிருக்காரு ஒரு பப்ளிக்காக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. அந்த ஆம்புலன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக நாங்களுமே செக் பண்ணி பார்த்தோம். வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான எஃப்சி ஆகட்டும் இல்லை இன்சூரன்ஸ் ஆகட்டும் அதுக்கான ரோட் டேக்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2022 முடிஞ்சிருச்சு தான். பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் அது லைவில் ரன்னிங்கில் தான் இருக்குது. ஒரு ஆம்புலன்ஸ் அப்படின்றது வந்து ஒரு மக்களோட உயிர் சேவைக்காக ஓடக்கூடிய ஒரு வண்டி வாகனம் தான் இது. ஆனால் இருந்தாலும் அதுக்கான டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக தான் வச்சிருக்கணும். பட் இருந்தாலும் அதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்லது ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லி பண்ணியிருக்காரு. ஆட்டோ டிரைவர்ஸ்க்கு ஆட்டோ வாங்கி கொடுக்குறதாகட்டும் அந்த மாதிரி நிறைய விஷயம் நிறைய பேருக்கு பண்ணியிருக்காரு. நிறைய பேர் வந்து அவரால் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ ஒருத்தர் வந்து நல்லது பண்ணுறதுல வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கா அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகத்தை தான் கொண்டு வந்துச்சு. எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலா மேலே தப்பில்லைன்னு தான் தோணுது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் வந்து ஏதோ ஒரு விஷயம் என்னதாக இருந்தாலும் நல்லது பண்ணுறதே வந்து குத்தம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. இப்போ